ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜனவரி 26 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து காவேரி விஜய் வந்து அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்கல்ல. வந்தோடனே காவேரி காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. விஜய் வந்து வெளியில நின்று ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருக்கிறாரு. இப்போ காவேரி கிட்ட வந்து விஜய் வந்து நீ நின்று உன்னை நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னோடனே இப்போ காவேரி வந்து பேசுறாங்க விஜய் கிட்ட இந்த மாதிரி எங்க அப்பாவுக்கு தோட்டம்னா ரொம்ப பிடிக்கும். அங்க இருக்கும்போது கூட அதை பத்தி தான் கேட்பாரு. அதனால தான் எங்களுக்கு பெரிய ஏக்கர் தோட்டம்லாம் வாங்கினாரு. நாங்க 4 பேரும் அங்க தான் வீடு கட்டி, அங்க இருக்கணும்னு சொன்னாரு. ஆனா அந்த இடத்துல தான் அந்த பசுபதி வாங்கிட்டான். இந்த பசுபதி நேத்து அடிச்சுட்டான் அப்படின்னோனே, விஜய் என்ன சொன்னார், "விடு அவன் இனிமே உன் இதுல வரவே மாட்டான்" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இப்ப காவேரி கேட்கறாங்க, "என் மேல உங்களுக்கு அவ்வளோ பாசமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, "நீ என் கூட இருக்கிற வரைக்கும் நான் உன்ன பத்திரமா பார்த்துக்குவேன்" அப்படின்னோனே, காவேரி அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்புறமா "நீ நின்னு நான் உன்ன ஃபோட்டோஸ் எடுக்கிறேன்னு" சொல்லிட்டு விஜய் ஃபோட்டோ எடுக்குறாரு. 2 பேருமா செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அப்புறமா 2 பேருமா ஜாலியா அங்கருந்து கிளம்புறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, ராகினி ரொம்ப டென்ஷனா நிக்கிறாங்க. இந்த மாரி பசுபதி மேல வேற விஜய் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கான். நம்ம காவேரிக்கு பிரச்சனை வந்துரும் சொல்லிட்டு தான் நிவின் வந்து நம்ம மேல கம்ப்ளைண்ட் குடுக்காம இருக்கான்னு சொல்லிட்டு, ராகினியும் அவங்க தம்பியும் நின்னு பேசிட்டு இருக்கும்போது, அங்க அஜய் வர்றாரு. அப்ப அஜய் "இவன் யாரு? இவ கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு கோயில் முன்னாடி நின்னு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப அஜய் வந்து இவங்க கிட்ட பேசும்போது, அ இந்த மாரி எ விஜய பத்திலாம் பேசுறாங்க. அப்போ ராகவ் கேட்குறாரு, "இது யாருன்னோனே" "விஜயோட தம்பி" அப்படின்னு. கொஞ்ச நேரம் பேசிட்டு அவர் கிளம்பிடுறாரு அங்கருந்து. அப்புறமா ராகினி வந்து விஜய் ராகவ் கிட்ட என்ன சொல்றாருன்னா, "இவனும் அவங்களுக்கு எதிரி. அதனால அப்பா இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. வேற ஒண்ணும் இல்லன்னோனே" "பையன் உன்ட்ட ரொம்ப வலியுறான் போலயே! நீ பேசாம இவனயே கல்யாணம் பண்ணிக்கன்னோனே" ராகினி வந்து முறைக்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, விஜயும் காவேரியும் கிளம்பிடுறாங்க அங்கருந்து. அப்போ கார்ல வரும்போது 2 பேரும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டே வரும்போது காவேரி சொல்றாங்க, "எங்க வீட்ல உள்ள பழம் இத விட டேஸ்ட்டா இருக்கும்" அப்படின்னு. "இது உங்க வீட்ல இருந்து பறிச்சது தானேன்னோனே" "ஆமா" அப்படின்னோனே, இப்ப சாங்க வந்து காவேரி மாத்துறாங்க. அப்போ "இது நல்லாவே இல்ல. நீங்க வச்சதே வச்சுர்றேன்னு" சொல்லிட்டு வைக்க போறாங்க. அப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, "இல்ல இருக்கட்டும் விடு" அப்படின்னோனே, "ஏங்க எங்க வீட்டு பழத்த சாப்பிட்டோனே, பரவாயில்லையே நீங்க இவ்ளோ மாறிட்டீங்களே" அப்படின்னோனே விஜய் சிரிக்கிறாரு. "எப்பா நீங்க சிரிச்சு நான் இன்னைக்கு தான் பார்த்துருக்கேன்" அப்படின்னோனே, விஜய் வந்து அவங்க ஃபேமிலி பத்தி, காவேரியோட ஃபேமிலி பத்தி கேட்கிறாரு. "உங்க வீட்ல எத்தன? உங்க அம்மா பேர் என்ன?" அப்படின்னு சொல்லி கிண்டலா பேசிட்டே வர்றாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, "எங்க அம்மாவெல்லாம் எனக்கு மங்களா தான் ஞாபகமே இருக்குன்னோனே, அம்மாவ பத்தி நினைச்சோனே ஃபீல் பண்றீங்களா?" அப்படி சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. அப்புறமா இங்க சாக்லேட் வாங்கிட்டு போயிரலாமான்னோனே, காவேரி "அட இங்க பாருடா" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா ஜாலியா பேசிட்டே இருக்காங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, நிவின் வந்து குமரன் கிட்ட வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னோனே, குமரன் பயங்கரமா டென்ஷன் ஆகி காவேரிக்கு கால் பண்ணி பார்க்கும்போது, கால் ரீச் ஆக மாட்டேங்குது. அப்போ உடனே இங்க நிவின் என்ன சொல்றாரு, "விடுனே, அவங்கள வந்து விஜய் வந்து சேஃபா காப்பாத்திட்டாரு. அவளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல" அப்படின்னு சொல்லி சொன்னோனே, "என்னடா அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு? அவளுக்கு எதுனா நாங்க யாருமே வந்து கேட்க மாட்டோம்னு நினைக்கிறாரா?" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் ரொம்ப கோவப்படுறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.